வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபரீத ராஜயோகம். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்குதா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தராகிடுவாங்க, நல்ல பணக்காரராகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல பணக்காரனாக ஆகிடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகத்தினால தான் அது நடக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள்னு சொல்கிறது எல்லாமே இந்த மறைவு ஸ்தானாதிபதினால இது கிடைக்குது. இப்போ இந்த 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானாதிபதி கெட்டவங்களாச்சே, இது நமக்கு கொடுக்குமா அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு சொல்கிறோம்ல, இந்த அதிபதிகள் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. எப்படி இருந்தால் ஒரு ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த ஜாதகத்தில் அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போது மீன லக்னமாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு 6 குடையவர் யார் அப்படின்னா சூரியன், 8 குடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன், 12 குடையவர் யார் அப்படின்னா சனி. அப்போது இவங்க எல்லாமே அதே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் உண்டுங்க. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்நிலையை கண்டிப்பாக அடைஞ்சிருவார். இப்போது இது ஒரு அமைப்பு. இப்போது அடுத்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ 6ஆம் இடத்து அதிபதி அதே இடத்துல, 8ஆம் இடத்து அதிபதி அதே இடத்துல இருந்து 12 குடையவர் மட்டும் வேறு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இது அடுத்த நிலைக்கான விபரீத ராஜயோகம். அதாவது முதல்ல 3மே ஒரே இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு 100% பலன்னு வச்சுங்களேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பலன் குறைச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் இதில் ஏதாவது ஒன்று அதே இடத்துல இருந்து மற்ற 2 அதிபதிகள் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னாலும் இவங்களுக்கு பலன் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 40% வச்சுங்களேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அந்த விபரீத ராஜயோகம் இருக்கும். அடுத்த நிலை என்ன அப்படின்னா, இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஆட்சி பெற்ற நிலையிலையோ இல்லைன்னா உச்சம் பெற்ற நிலையிலையோ இருக்குதுன்ற பட்சத்தில் இதுவும் டெஃபினட்டாக அவங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், மேஷ லக்னமாக இருக்குது. அப்போது 6 குடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் 6ஆம் இடத்துலையே இருக்குது அப்படின்னா புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் 6ஆம் இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போது 8ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி குரு மீனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னாலும் இவங்களுக்கும் டெஃபினட்டாக விபரீத ராஜயோகம் உண்டு. மிகப்பெரிய லெவலில் செல்வத்தை சேர்த்துருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி இவங்க அவங்களுக்குள்ளே தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அது விபரீத ராஜயோகம் உண்டுங்க அந்த ஜாதகருக்கு. அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துலையோ இல்லைன்னா 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலையோ, அப்படி இல்லைன்னா 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துலையோ, இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே அவங்க வீடுங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு யோகங்கள் இருந்தாலும் அதில் அவயோகமும் இருக்கும். இப்போ இது மாதிரியான ராஜயோகங்கள் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விபத்துகள் சந்திக்கிறது, வழக்குகள் இருக்கிறது, கடன் தொழில் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருந்து இதில் எல்லாத்துலேயும் அவங்க மீண்டு வந்துடுவாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 6 கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஜாதகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் கடனால் நோயால் இதெல்லாம் அவஸ்தைப்பட்டேன், அதுவும் இல்லாமல் வழக்கு சண்டை சச்சரவு இது மாதிரி பல விஷயத்தில் நான் எல்லாத்துலேயும் அவஸ்தைப்பட்டேன் சார். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் சார், இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன், இப்போ நல்லா சொத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், நல்லா இருக்கேன், இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிம்பார். அப்போது ஒரு யோகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அவயோகங்களும் இருக்க தான் செய்யும். இந்த மறைவு ஸ்தானாதிபதினால இந்த மாதிரியான ராஜயோகங்களும் கண்டிப்பாக உண்டு. இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியெல்லாம் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ அவரை கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு விபத்தை சந்தித்து எனக்கு ஒரு சர்ஜரி ஆச்சு, நான் வழக்குகள்லாம் பல சந்தித்தேன் சார், கடன் ஆச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சந்திச்சிருப்பார். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக கேட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சு சார்,
இப்போ எல்லாமே முடிஞ்சு நல்லா இருக்கேன். இப்போ நல்லா ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5, 6 பேரோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். வீடெல்லாம் கட்டி விற்கிறேன். லே அவுட்லாம் போட்டு விற்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சுகபோகமாக இருப்பார். நல்ல செல்வந்தராக இருப்பார். அப்போ இது எல்லாமே கொடுக்கறது எது அப்படின்னா, மறைவு ஸ்தானாதிபதி தான் இந்த மாதிரியான ராஜயோகங்களை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த 6, 8, 12ஆம் இடத்த அதிபதிகள் நீச்சம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டுங்க. அடுத்ததாக இந்த 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஹர்ஷ் யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, உடல் ரொம்பவே ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பார். எந்த நோய் நொடியும் இருக்காது. ரொம்பவே அழகானவராக இருப்பார். இப்போது 8 கூடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, அது சரள யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு இவர் மிகப்பெரிய சொத்தை சேர்த்துருவார். அடுத்ததாக 12ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, அது விமல யோகம் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சில கடமைகளை செய்வாங்க. அது மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க இறந்த பிறகும் அவங்களுடைய பேர் சொல்கிற லெவலுக்கு இருக்குங்க. அது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. பெரிய லெவலில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விமல யோகம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகரை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடம் பலம் பெற்றுடுச்சு அப்படின்னா 12 பாவங்களுக்கு உள்ள பலனும் அவருக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதே இது ஒரு ஜாதகருக்கு 12ஆம் இடம் பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த 12 பாவத்தில் இருக்கக்கூடிய பலனையும் ஒரு முறை அவர் தோல்வியை சந்தித்து மறுபடியும் அதுக்கப்புறம் வரும் நாட்களில் அது எல்லாத்தையும் மீண்டு அவர் கிடைக்கும். இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த 12 பாவத்தோட பலன்லாம் என்ன அப்படின்னு, திருமணத்தில் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, சொத்தை இழக்கிறது, இந்த மாதிரியான 12 பாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் அவர் இழந்துட்டு, வயசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் அவர் இழந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசுக்கு மேலே இது எல்லாத்தையும் சிறுக 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 அவர் ஊரை விட்டு போயிட்டு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து மற்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகரை பொறுத்தளவுக்கு இந்த விபரீத ராஜயோகம் எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த தசா புத்திகள் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்துலேயும் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.